சல்லி சல்லியாக நொறுங்கிய அதிமுக. திமுகவில் இணைந்த அதிமுகவின் நடப்பு எம்எல்ஏக்கள். அதாவது தமிழகத்தில் வரவிருக்கும் தேர்தலை முன்னிட்டு அரசியல் சூழல் தீவிரமாக மாறி வருகிறது. முக்கிய கட்சிகளில் இடம்பெறும் பரப்புகள் தேர்தல் களம் சூடிப்பிடிக்க காரணமாகின்றன. இன்னும் 5 மாதங்களில் நடைபெற உள்ள தேர்தலை முன்னிட்டு அதிமுகவில் ஏற்பட்டிருக்கும் குழப்பம் தணியாமல் தொடர்கிறது. எம்ஜிஆர் மற்றும் ஜெயலலிதா மறைவுக்கு பின்னர் கட்சி தனித்து பெரும்பான்மை அடைய முடியாமல் தவித்து வருகிறது. ஜெயலலிதா மறைவிற்கு பிறகு முதல்வர் பதவியை சுற்றிய கழகங்கள் பின்னரும் குறையாமல் நீடித்துள்ளன. அதிமுகவுடன் கூட்டணி அமைத்த கட்சிகள் தற்போது அந்த யோசனையை தவிர்க்கும் நிலை உருவாகியுள்ளது. பலர் பதவியை ராஜினாமா செய்து வேறு கட்சிகளில் இணைவதும் சாதாரண விஷயமாகிவிட்டது. இதற்கு இபிஎஸ் தலைமையே காரணம் என தொடர்ந்து விமர்சனங்கள் எழுந்து வருகின்றன. தமிழக வெற்றி கழகத்தை நடிகர் விஜய் தொடங்கியதிலிருந்து பல முன்னணி கட்சியினரும் அந்த கட்சியில் இணைந்து வருகின்றனர். குறிப்பாக அதிமுகவில் இருந்து பிரிந்து 4 அணியாக செயல்பட்டவர்கள் தமிழக வெற்றி கழகத்தில் இணைய போவதாக தகவல்கள் பரவி வருகின்றன. இந்த நிலையில் புதுச்சேரி அதிமுக முன்னாள் எம்எல்ஏ அசானா அதிகாரப்பூர்வமாக தமிழக வெற்றி கழகத்தில் இணைந்திருப்பது அதிமுகவுக்கு மேலும் பெரிய பின்னடைவு என பார்க்கப்படுகிறது. பலர் அதிமுகவிலிருந்து விலகி வருவது இபிஎஸ் தலைமையின் மீது தொண்டர்களிடையே அதிகரித்து அதிருப்தியை வெளிப்படுத்துகிறது. இதனால் மேலும் பல முக்கிய தலைவர்கள் அதிமுகவை விட்டு வெற்றி வாய்ப்புள்ள கட்சியில் சேர தயாராகி வருவதாக அரசியல் வட்டாரங்களில் தகவல் பரவுகிறது. அதிமுகவில் ஏற்பட்டுள்ள இந்த தலைமை சிக்கல் வரவிருக்கும் தேர்தலில் கட்சியின் நிலையை எவ்வாறு பாதிக்கும் என்பது தற்போது அனைவரின் கவனத்தையும் ஈர்த்துள்ளது. இந்த நிலையில் இன்னும் சில மாதங்களில் நடைபெற போகும் சட்டமன்ற தேர்தலுக்காக கட்சிகள் அனைத்தும் தேர்தல் பணியில் ஈடுபட்டுள்ள சமயத்தில் மாற்று கட்சியினரை தங்கள் கட்சியில் சேர்க்கும் பணியும் மும்முரமாக நடைபெற்று வருகிறது. ஆக கட்சியின் 2ஆம் கட்ட தலைவர்களின் தலைமையில் ஒவ்வொரு தொகுதியிலும் இதற்கான விழாவும் நடைபெற்று வருகிறது. இந்த நிகழ்வில் முன்னிலை பெறுவது திமுக என்றே கூறலாம். அதிலும் முக்கியமாக திமுகவின் அரசியல் எதிரியான அதிமுகவை சேர்ந்த முக்கிய தலைவர்கள் திமுகவில் இணைந்து வருவது இபிஎஸ்க்கு பாதகமாகவும் ஸ்டாலினுக்கு சாதகமாகவும் அமைந்துள்ளது. அந்த வகையில் அதிமுகவில் இருந்து பிரிந்தவர்களை திமுகவில் இணைக்கும் பணியை செந்தில் பாலாஜி வசம் ஸ்டாலின் ஒப்படைத்துள்ளதாக கூறப்படுகிறது. இபிஎஸ்ஆல் வெளியேற்றப்பட்ட பலரும் திமுகவில் இணைந்த நிலையில் அடுத்ததாக செங்கோட்டையனை இணைப்பதற்கான முயற்சி செந்தில் பாலாஜி மேற்கொண்டு வருவதாக தகவல் கிடைத்துள்ளது. ஆனால் எம்ஜிஆர் காலத்தில் இருந்தே அதிமுகவில் இருந்து வரும் செங்கோட்டையன் எம்ஜிஆர் ஜெயலலிதா எதிர்த்த திமுகவில் இணைவாரா என்பது கேள்விக்குறியாகவே உள்ளது. மேலும் திமுகவில் இணைவது போன்ற போக்கை காட்டினால் அதிமுக ஒன்றிணையும் என்று செங்கோட்டையன் நினைக்கிறார் என்றும் அவரின் ஆதரவாளர்கள் கூறுகின்றனர். ஆனால் திமுகவை சேர்ந்தவர்கள் கூடிய விரைவில் செங்கோட்டையன் திமுகவில் இணைவார் என்ற நம்பிக்கை தெரிவித்து வருகின்றனர். செங்கோட்டையன் திமுகவில் இணைவாரா இல்லையா என்பது இன்னும் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்படவில்லை. தேர்தல் நெருங்கும் நிலையில் செங்கோட்டையனின் நிலைப்பாடு 2026 தேர்தலை மாற்றியமைக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. மேலும் தமிழகத்தில் 2026 தேர்தலை சந்திக்க அனைத்து கட்சிகளும் முழுவீச்சில் தயாராகி வருகின்றன. மக்களை சந்திக்கும் வேலைப்பாடுகளுடன் கூட்டணி குறித்த பேச்சு, தொகுதி பங்கீடு என தொடர்ச்சியாக நடந்து கொண்டிருக்கிறது. திராவிட கட்சிகளான அதிமுக மற்றும் திமுக தங்களுடைய கூட்டணியை பலப்படுத்த முயற்சித்து வருகின்றன. பாமகவில் அன்புமணி அதிமுக பக்கமும் ராமதாஸ் திமுக பக்கமும் ஆதரவு தெரிவித்து வரும் நிலையில் தேமுதிக மற்றும் கூட்டணியை இதுவரை வெளியிடாமல் உள்ளது. திமுக பிரச்சாரத்தில் அதிமுக அமைச்சர் ஆர்பி உதயகுமாரும் பிரேமலதாவும் சந்தித்து பேசியதால் தேமுதிக அதிமுகவுடன் கூட்டணி அமைக்கும் என்று எதிர்பார்க்கப்பட்டது. அதேபோல் சமீபத்தில் நடந்த பிரச்சாரத்தில் விஜய்க்கு ஆதரவாக பேசியதால் பிரேமலதா விஜயுடன் கூட்டணி அமைப்பார் என்றும் தகவல் வெளியானது. ஆனால் இதுவரை கூட்டணி குறித்து அறிவிப்பை பிரேமலதா வெளிப்படையாக அறிவிக்கவில்லை. இந்த நிலையில் சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூரில் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய பிரேமலதா விஜயகாந்த்
கேப்டன் விஜயகாந்தின் கடின உழைப்பு மற்றும் அர்ப்பணிப்பால் தேமுதிக கட்சி உருவானது. எதிர்வரும் சட்டமன்ற தேர்தலில் தேமுதிக முத்திரை பதிக்கும். தேமுதிக இடம்பெறும் கூட்டணியே சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெறும். தற்சமயம் கூட்டணி குறித்து எந்த ஒரு அறிவிப்பையும் வெளியிட முடியாது. உரிய நேரத்தில் கூட்டணி குறித்து அறிவிப்பை வெளியிடுவோம் என்று பிரேமலதா விஜயகாந்த் தெரிவித்துள்ளார். மேலும் அதிமுக மீண்டும் இணைந்தால் மட்டுமே வெற்றி பெற முடியும் என செங்கோட்டையன் முதல் OPS வரை பலரும் கூறி வருகின்றனர். ஆனால் இவர்களது கூட்டணி குறித்து பேசினாலே எடப்பாடி இருக்கும் நாற்காலியை காலி செய்து விடுகிறார். அப்படித்தான் செங்கோட்டையனின் பதவியும் போனது. மேலும் பாஜக தலைமை முதல் அதிமுகவின் முக்கிய புள்ளிகள் வரை பலரும் எடப்பாடியிடம் இது ரீதியாக பேச்சுவார்த்தை நடத்திவிட்டனர். வெளியே கூட்டணிக்காக அலையும் நேரத்தில் இவர்கள் கூட்டணி உருவாக்கி கொண்டால் அதிமுக வாக்கு சிதறாது என்றும் தெரிவித்துவிட்டனர். வருவதை வைத்து எதிர்க்கட்சியாக வந்தாலும் கூட இவர்களது கூட்டணி அறவே வேண்டாம் என எடப்பாடி பிடிவாதமாக உள்ளார். அவரையும் இவர்கள் விடுவதாகவே தெரியவில்லை. நேற்று கூட OPS கூறுகையில் மீண்டும் அதிமுக இணைவதற்கான பேச்சுவார்த்தை தினகரன் மற்றும் சசிகலாவிடம் நடந்து வருகிறது, கட்டாயம் இணையும் என்று தெரிவித்துள்ளார். வரும் நாட்களில் எடப்பாடி மனம் ஒத்துப்போகும் பட்சத்தில் இவர்களுக்கெல்லாம் புதிய பதவி உள்ளது. குறிப்பாக செங்கோட்டையனுக்கு முதல்வருக்கு நிகராக பவர் அமையும். அவரை வைத்து தொடர் சசிகலா, எடப்பாடி பழனிசாமி என அனைவருக்கும் மவுசி இருக்கும் என கூறப்படுகிறது. விஜய் கூட்டணியை பெருமளவு எதிர்பார்த்து காத்திருந்த எடப்பாடிக்கு பெருத்த ஏமாற்றம்தான் கிடைத்தது. அச்சமயம் அதிமுக மீண்டும் காலுன்ற பெரிய ஆதரவை தேடுகிறது எனவும் பேசியுள்ளார். ஆனால் யாருடைய கூட்டணி இன்றி எடப்பாடி அதிமுகவை பலம் வாய்ந்ததாக மாற்றலாம் என எண்ணியுள்ளார். தேர்தல் நெருங்கும் நேரத்தில் கட்சியை விட்டு விலகியவர்களை கட்சிக்குள் இணைத்து கொள்ளலாம் என்ற முடிவில் உள்ளார். மேலும் டிடிவி தினகரன் மற்றும் அண்ணாமலை சந்திப்பு அரசியல் வட்டாரத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இந்த சந்திப்பு கரூரில் நடைபெற்ற அமமுக நிர்வாக இல்ல திருமண விழாவில் நடைபெற்றது. டிடிவி தினகரன் மற்றும் அண்ணாமலை இருவரும் சந்தித்து கொண்டனர். ஏற்கனவே டிடிவி தினகரன் NDA கூட்டணியில் இருந்து விலகியிருந்தார். இந்த சந்திப்பு பாஜக மற்றும் அதிமுக கூட்டணியில் ஏதேனும் மாற்றம் ஏற்படுமா என்ற விவாதத்தை ஏற்படுத்தியுள்ளது. மேலும் இந்த சந்திப்பு அதிமுக பாஜக கூட்டணியில் இருந்து டிடிவி தினகரனும் பன்னீர்செல்வம் வெளியேறிய நிலையில் திருமண நிகழ்ச்சியில் நடைபெற்றது. ஏற்கனவே டிடிவி தினகரனை அண்ணாமலை சில வாரங்களுக்கு முன்பு சென்னையில் சந்தித்துள்ளார். இந்த சந்திப்பு குறித்து பல்வேறு விவாதங்கள் எழுந்துள்ளன. சரி, இந்த வீடியோ பற்றிய உங்கள் கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.